ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வசனத்தை பற்றி பார்க்கணுமா? விசுவாசத்தை பற்றி பார்க்கணுமா? விசுவாசம் அங்கே ஒரு மனிதன் சபையில் ரொம்ப வருஷமாக நடக்க முடியாமல் கிடந்தான். அவனை கூட்டு கொண்டு போய் அந்த குளத்தில் கூட ஆடுது. அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. இப்போ கர்த்தர் அவனை தேடி போய் சுகம் உண்டாச்சு. அவன் மான்கால் போல சொல்லி சுற்றுவான். அது மாதிரி 38 வருஷமாக அவனுக்கு நோய். அந்த ஓரத்தை தொடங்கல. அவர் உள்ள இருந்த விசுவாசம் ஓரத்தை தொடங்கும்போதே அங்கே ஹீலிங் நடந்தது. நிச்சயம் அற்புதங்கள் நடந்தது. இல்லை லைவில் இல்லை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நிறைய பேர் உடம்பு சரியில்லாமல் படுக்கோட கோமாவில் ஆட்டு பிரச்சனையில் எல்லாருக்கும் இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறார், நீ உனக்கு இன்னைக்கு சுகங்கள் உண்டாகும், அற்புதங்கள் உண்டாகும். படுக்கை விட்டு எஞ்சி துள்ளி குச்சி ஓடு. தேவன் சொல்லுகிறார், இன்னும் அற்புதங்கள் இன்னும் நிறைய நடக்கும். வேறெல்லாம் நடக்க போகுது. தேவனுடைய அற்புதங்கள் ஒரு செகண்ட் ஆகாது. உங்கள் மேலே தொட்டு சுகமாக்க தேவன் வல்லவர். சகலத்தை செய்ய வல்லவர் தேவன். அதே மாதிரி ஒரு சிறுமி எல்லாரும் சொல்லிட்டாங்க மரித்து போயிட்டாருன்னு. ஆனால் தேவன் போய் ஒரு செகண்ட் அவள் உயிரோடு இருந்துச்சான். லாசூர் 4 நாள் நாரி போச்சு. 4 நாள் அடக்கமாக இருந்துச்சு. அப்போது தேவன் போய் லாசூரே எஞ்சி வா அப்படி சொல்லும்போது லாசூரை எஞ்சி வந்தான். அது ஒரு விசுவாசம். அவனுள்ள இருந்து யாராச்சும் எழுப்ப மாட்டாங்களால அந்த விசுவாசம். அப்போ அவன் எஞ்சான். அந்த மாதிரி நிறைய விசுவாசம் கர்த்தர் பைபிளில் இருக்கிற நிறைய விசுவாசம் இருக்கு. எண்ணி முடியாத விசுவாசங்கள் நிறைய வார்த்தைகளே இருக்கு. தேவன் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேலே அதிகமாக பிரியமாக இருக்கிறார். நீங்கள் வேறு லெவலில் ஆசீர்வாதமாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இன்னும் கர்த்தரை தேடும்போது இன்னும் ஒரு நன்மையை குறைப்படாது. தேவனால் கொடா காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் சொல்கிறார். இதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ண வந்தேன். தேங்க்யூ.